வெற்றி நடை போடுகிறது. ஆம்னி சினிமாக்ஸ் குஷ்பு, பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 இசை ஹிப்ஹாப் தமிழா. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லெட்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? வருங்கால அரசியல் தலைவர்கள் ஆகணும்னு ஆசைப்படுற நடிகர்கள் தங்களுடைய படங்கள்ல மாது சிகரெட் இந்த மாதிரி இல்லாம நடிகர்கள் எம்ஜிஆர் அண்ட் விஜயகாந்த் சார் மாதிரியான படங்கள்ல நடிக்கலாமே, அதை ஏன் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு மலேசியால இருந்து சுபனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. வருங்காலத்தில் அரசியல் தலைவர்கள் ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கின்ற நடிகர்கள் அவங்களுடைய படங்கள்ல மாது சிகரெட் போன்றவர்களை தாராளமாக தவிர்க்கலாம். ஆனால் தமிழ் சினிமாவளத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு விஜய், விஷால் ஆகிய 2 நடிகர்கள் தானே அடுத்த அரசியலில் குதிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு இருக்காங்க. ஜேபேபி திரைப்படத்துக்காக நடிகை ஊர்வசி அண்ட் மாறன் இவங்க 2 பேருக்கும் தமிழக அரசு விருது அல்லது நேஷனல் அவார்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. நம்முடைய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் இது போன்ற கேள்வியில் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு திரைப்படத்தில் ஒரு நடிகர் எந்த அளவு சிறப்பாக நடித்திருந்தாலும் அவர் பரிசு பெறுவது என்பது அவரோடு யார் யாரெல்லாம் போட்டி போட போகிறாள் என்பதை பொறுத்து தான் இருக்குது. மற்ற மொழிகளில் எந்தெந்த நடிகர்கள் எப்படிலாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஜேபேபி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஊர்வசி, மாறன் ஆகிய 2 பேருடைய நடிப்புமே மிகச்சிறப்பாக இருந்தது. விருது பெறத்தக்க நடிப்பு தான் அது அப்படின்னாலும் கூட அவள் விருது பெறுவதை இப்போதே முன்கூட்டி யாராலும் கணிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. கவி பேரரசு வைரமுத்து சார் இன்னைக்கும் ஏதாவது திரைப்படங்கள்ல பாடல்கள் எழுதுறாரா? அண்ட் வைரமுத்து சார் இளையராஜா சாரோட பணியாற்றின படங்கள்ல ஏதாவது 2 வரிகள் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமான்னு மலேசியால இருந்து சுபனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. வைரமுத்துவை பொறுத்தவரையிலே இன்று வரையிலே தொடர்ந்து பல திரைப்படங்களுக்கு பாடல் எழுதி கொண்டு தான் இருக்கிறார் அவர். இளையராஜாவுடைய இசையில் வைரமுத்து எழுதிய பாடல்களை என்னை ரொம்ப கவர்ந்த பாட்டுன்னா இளையராஜாவோடு வைரமுத்து இணைந்த முதல் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த ஒரு பொன் மாலை பொழுது என்ற பாடலே எனக்கு மிகவும் பிடித்த பாடல் தான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிருக்காருன்னு மதுரையிலிருந்து வைத்தியநாதன் கேட்டிருக்காங்க. நடிகர் திலகத்தினுடைய திரை வாழ்க்கையிலே அவர் கதாநாயகனாக நடித்த மொத்த படங்களுடைய எண்ணிக்கை 275. அக்ஷய்குமார் அண்ட் பங்கஜ் திரிபாதி நடிச்ச ஓ மை காட் பார்ட் 2 திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? படத்தை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? நிலையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. அக்ஷய்குமார் நடித்திருந்த ஓ மை காட் 2 திரைப்படம் நல்ல விமர்சனங்களை பெற்றிருந்தது. அப்படி இருந்தும் என்ன காரணத்தாலும் அந்த படத்தை நான் இது வரைக்கும் பார்க்கல. சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா சார் நோட்டீஸ் அனுப்பினதை எப்படி பாக்குறீங்கன்னு தூர்ணமடையிலிருந்து சின்பகராமன் கேட்டிருக்காங்க. இளையராஜா பொறுத்த வரைக்கும் இது போன்ற விஷயங்களை அவரே நேரடியாக செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவருடைய சார்பிலே யாராவது இதை செய்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் இளையராஜாவுடைய சார்பிலே சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு அவங்க நோட்டீஸ் அனுப்பியதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இந்தியன் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. ஆனா படத்தை பத்தி எந்த அப்டேட்டும் இன்னும் கொடுக்காம இருக்காங்க. அண்ட் படத்தோட ப்ரொமோஷன்ஸும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. எப்போ சார் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய முதலீட்டில் உருவாகி இருக்கின்ற திரைப்படம் தான் இந்தியன் 2 திரைப்படம். அந்த முதலீட்டை திரும்ப எடுக்கணும்னா அந்த படத்தை சரியான முறையில் விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு அந்த படத்தை தயாரித்தவர்களுக்கும் அந்த படத்தின் இயக்குனரான சங்கருக்கும் தெரியாதா என்ன? சரியான நேரத்தில் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனை மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக அவங்க செய்வாங்க. நடிகர் ரஜத்குமாரனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே லைக்கா நிறுவனம் கொடுக்காததுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இருக்கிற அதே ஆச்சரியம் எனக்குள்ளும் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய சம்பளத்தை கொடுத்து அஜித்தை விற்று விடாமுயற்சி அப்படின்ற படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தினர் தயாரித்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தயாரிப்பில் அந்த படத்தினுடைய கதாநாயகனுடைய பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து கூட அவன் ஏன் தெரிவிக்கல அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. சமீபத்தில் மறைஞ்ச RM வீரப்பன் சார் சிவாஜி கணேசன் சாரை வச்சு திரைப்படம் ஏதாவது இயக்கியிருக்காரான்னு மதுரையிலிருந்து வைத்தியநாதன் கேட்டிருக்காங்க. RM வீரப்பன் தயாரிப்பிலே புதிய வானம் அப்படின்ற படத்தில் நடிகர் சிவாஜி நடித்திருக்கிறார். அந்த படத்தில் அவரோடு இணைந்து நடித்தவர் சத்யராஜ். அந்த படத்தை இயக்கியவர் RV உதயகுமார். டிஜே அண்ட் முகின் ராவ் இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்கள பற்றி ஏதாவது அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு ஹொசூர்லேருந்து நதீம் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த 2 பேரும் சினிமாவிலே பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்னா அது உங்களுடைய கவனத்துக்கு வராமலாக போயிருக்கும். அவங்க 2 பேரும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கின்ற நிலையிலே தான் அவர் 2 பேரும் இப்போ இருக்காங்க. கலங்கரை விளக்கம் இன்னும் பல திரைப்படங்களில் நடித்த பழம்பெரும் நகைச்சுவை நடிகரான வீரப்பன் சார் இப்போ எப்படி இருக்காரு? அண்ட் அவருடைய சந்ததிகள் யாராவது திரைத்துறையில் இருக்காங்களான்னு நியூயார்க்லேருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. நகைச்சுவை நடிகரும் நகைச்சுவை எழுத்தாளருமான வீரப்பனுடைய வாரிசுகள் யாரும் சினிமாவில் இல்லை. இப்போது வீரப்பனும் நம்முடன் இல்லை. அவர் இறந்து பல வருடங்கள் ஆகின்றன. தயாரிப்பாளர் 7 சென்ட் மாணிக்கம் நாராயணன் சார் தமிழ் சினிமால 50 கோடி வசூல் பண்ண முதல் திரைப்படம் வேட்டையாடு விளையாடுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஏம் ரத்னம் சார் உலகளவில் 50 கோடி வசூல் பண்ண முதல் திரைப்படம் இந்தியன்னு சொல்லியிருக்காரு. இதுல எது சார் உண்மைன்னு வடபாண்டியிலிருந்து ஜெயச்சந்திரன் கேட்டிருக்காங்க. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துக்கு முன்னாலேயே 50 கோடி ரூபாய் வசூலை இந்தியன் திரைப்படம் தொட்டது என்பதுதான்
உண்மை. கடந்த காலங்களில் நடிகர் அஜித்குமாரனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நள்ளிரவு 12 மணியிலிருந்து நாள் முழுக்க யூடியூப்ல அவரை பத்தின காணொளிகள் கலக்கட்டும். ஆனா இந்த மே 1 அப்படியான ஆரவாரத்தை பார்க்க முடியலையே, இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. பொதுவாக அஜித்குமாருடைய பிறந்த நாள் அன்றைக்கு யூடியூபில் கலைக்கட்டும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டன. ஒரு பக்கம் தீனா, இன்னொரு பக்கம் பில்லா, வெளிநாடுகளிலே மங்காத்தா என்று எல்லா தியேட்டர்களிலும் திருவிழா கோலம்தான். பாட்ஷா திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடந்து வர ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் ரொம்பவே பிரபலம். அதை எப்படி சார் ரெக்கார்ட் பண்ணாங்க? உண்மையாவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை நடக்க வச்சு ரெக்கார்ட் பண்ணாங்களான்னு பாண்டிச்சேரியில இருந்து பிறந்தவன் கேட்டிருக்காங்க. கதாநாயகன் நடந்து வருகின்ற காட்சியிலே அந்த கதாநாயகன் நடந்து வருகின்ற அந்த சவுண்டெல்லாம் அந்த கதாநாயகன் கொடுக்க மாட்டார். அந்த ஷூ சவுண்டை கொடுக்கறதுக்கென்றே சினிமா உலகிலே பல பேர் இந்த எஃபெக்ட் சர்வீஸில் இருக்காங்க. அவங்க தான் கொடுப்பாங்க. நடிகர் விஜய் அண்ட் வெங்கட் பிரபு திரைப்படத்தினுடைய சேட்டலைட் உரிமைகளை எந்த சேனலும் வாங்க முன் வரலன்ற செய்திகள் உண்மையா? தொடர்ந்து நடிகர் விஜய் படங்களை வாங்குற சன் டிவி நிறுவனம் கூட இந்த வாட்டி ஆர்வம் காட்டாதது எதனாலன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதேஷாந்த் கேட்டிருக்காங்க. விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படத்தை வாங்குவதற்கு சன் டிவி நிறுவனம் ஆர்வம் காட்டல அப்படின்லாம் சொல்ல முடியாது. விஜய் இன்றைக்கு எப்படிப்பட்ட வரவேற்புள்ள நடிகர் அப்படின்றது உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி சன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு தெரியாதா என்ன? இப்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஓடிடி மார்க்கெட்டும் சேட்டலைட் மார்க்கெட்டும் அடியோடு சரிஞ்சு போயிருக்கின்றன. அதனால் விலையில தான் வித்தியாசமே தவிர அந்த படத்தை வாங்குவதற்கு பல ஓடிடி தளங்களும் ஆர்வத்தோடு இருக்காங்க. அதே மாதிரி தொலைக்காட்சி நிறுவனங்களும் பல பேர் அந்த படத்தை வாங்குவதற்கு போட்டி போட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ நடக்கிற குளறுபடிகளுக்கு பிறகு லைக்கா நிறுவனத்துல இனி எந்த பெரிய நடிகராவது நடிப்பாங்களா? ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் முதற்கொண்டு அந்த படம் முடிஞ்சு வெளிவர வரைக்கும் ஒரு நிறுவனத்துல என்னென்ன தவறுகள்லாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாமே லைக்கா நிறுவனத்துல நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக பிரபலமான நடிகர்கள் லைக்கா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்துக்கு எதிர்காலத்தில் காட்சிட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. சினிமா உலகில் இதெல்லாம் சகஜமப்பா. சார், மருதநாயகம் திரைப்படத்துல இப்ப நடிகர் தனுஷ் நடிச்சு அது உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அல்லது இயக்குனர் வெற்றிமாறன் சார் இயக்குனா எப்படி இருக்கும்? இந்த யோசனை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையிலிருந்து சந்தீப் கேட்டிருக்காங்க. சந்தீப் மிகப்பெரிய கற்பனை திறன் உள்ளவராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கற்பனை மிக அழகாக இருக்குது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. மக்களுடைய விமர்சனங்களை தட்டி கழிச்சதோட ரிசல்ட்டாக தான் ரத்னம் திரைப்படத்தினுடைய ரிசல்ட்டை நான் பார்க்குறேன். தமிழ், சாமி, அருள் ஆகிய திரைப்படங்களுடைய வெற்றிக்கான காரணத்தை புரிஞ்சுக்காம இருக்கிறாரா இயக்குனர் ஹரின்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. விமர்சனங்களை தட்டி கழிப்பவர் ஹரி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவருடைய பார்வையிலே நிச்சயமாக ரத்னம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று அவருக்கு நம்பிக்கை பிறந்திருக்கும். அதன் காரணமாகத்தான் அந்த படத்தை அவர் எடுத்தார். யாராவது தோல்வி படத்தை எடுக்கணும் அப்படின்னு ஒரு படத்தை எடுப்பாங்களா என்ன? சோஷியல் மீடியா எதுவுமே இல்லாம ஒரு இந்தியன் சினிமா ஜெயிக்க முடியுமான்னு அம்ஜிக்கரையிலிருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படம் மிகச் சிறப்பான திரைப்படமாக அமைந்ததுன்னா அந்த படத்தினுடைய வெற்றிக்கான வழிகளை அந்த திரைப்படமே தேடிக்கொள்ளும். அடுத்து இன்னொரு தகவல். கலைஞருடைய எழுத்திலே உருவான மாடை விட்டு ஏழை, பாடாத தேனீக்கள், குலக்கொழுந்து ஆகிய 3 திரைப்படங்கள் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் ஸ்ரீபிரியா. அந்த படத்திலே பணியாற்றிய போது கலைஞரோடு தனக்கு ஏற்பட்ட வித்தியாசமான அனுபவத்தை ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் ஸ்ரீபிரியா. பொதுவாக சினிமா வசனகர்த்தாக்களில் பலர் அவங்க வசனங்களில் ஒரு வார்த்தை மாற்றுவதை கூட அவ்வளவு எளிதிலே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த படங்களிலே நான் பணியாற்றிய போது அந்த படத்தினுடைய வசனங்களை எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்த கலைஞர், இதில் ஏதாவது பேசுறதுக்கு சிரமமாக இருந்தால் சொல்லுமா, உடனடியாக மாற்றி தருகிறேன் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் நான் இல்லாத நேரத்தில் உனக்கு எதையாவது மாற்றிக்கணும்னு தோணினா கூட நீயே மாற்றிக்கொள்ளலாம் என்றும் அந்த சுதந்திரத்தை எனக்கு அளித்தார். அவரோடு நான் பழையதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மனோரமாவுக்கு ஒரு முறை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாராட்டு விழா நடத்தினோம். அதில் முக்கிய பொறுப்பில் நான் இருந்ததுனால கலைஞரிடம் மனோரமாவை பற்றி ஒரு வாழ்த்து கட்டுரை பெறுவதற்காக அவரை சந்தித்தேன். நாளை காலையில் எழுதி வைக்கிறேன், வந்து வாங்கிக்கொள் என்றார் கலைஞர். மறுநாள் காலையிலே நான் கலைஞர் வீட்டுக்கு அந்த கட்டுரையை வாங்குவதற்காக சென்றபோது அந்த கட்டுரை தயாராக இருந்தது. அந்த கட்டுரையை என்னிடம் கொடுத்த கலைஞரின் உதவியாளர், தலைவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார் என்று அவருடைய எண்ணையும் கொடுத்தார். உடனே கலைஞரை தொடர்பு கொண்டு பேசினேன். கட்டுரையை படித்து பார்த்தியா, இந்த அளவு போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் நீளமாக வேண்டுமா அப்படின்றது கலைஞருடைய கேள்வியாக இருந்தது. எந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்தாலும் எவ்வளவு நேர்த்தியாக செய்கிறார் அவர் என்று அசந்து போனேன் நான். 100 ஆண்டுகளாக கோடிக்கணக்கான தமிழர் உள்ளங்களிலே கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுக்கு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான காரணம் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் ஸ்ரீபிரியா. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.